வீட்டில் ஒரே கலகலப்பாக இருந்தது. அப்படி கலகலப்பை உண்டாக்கினது பெரும்பாலும் குழந்தைகளே. அந்த சூழலில் அப்படி செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தால் அவர்களும் கூட அப்படி செய்திருக்க மாட்டார்கள் தான். பெரியண்ணனும் சின்னண்ணனும் அத்தானிடம் நாளைய சடங்குகளுக்கு வேண்டிய ஏற்பாடு பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அம்மா எதுவும் பேசவில்லை. ஏதோ பெரிதாய் சிந்திக்கின்ற மாதிரி பெரிய கண்களால் சுற்றிலும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அவ்வப்போது ஏதாவது தனக்கு தோன்றியதை தனக்கே சொல்லிக் கொண்டிருந்ததோடு சரி. அப்பா செத்து போய் 10 நாட்கள் ஓடிவிட்டன. உழைப்பின் பலன் தெரியும் உடம்பு அவருக்கு. வைரம் பாய்ந்தது. 82 வயதிலும் ஆஜாபாகுவான தோற்றம். அத்தனை பேரையும் கடைசியான ரகு உட்பட 8 பேரை வளர்த்து ஆளாக்க எத்தனை உழைத்திருக்க வேண்டும். அவர் சடலத்தை தூக்க கூட கஷ்டப்பட்டு போனார்கள். சாவுதான் எப்பேற்பட்ட விஷயம். இத்தனை காலம் நெருங்கி பழகிய ஒருவரை இனி பார்க்கவே முடியாது. அந்த கம்பீரமான மனிதன் இருந்து சென்ற இடங்களை எல்லாம் வெறும் காற்று மட்டுமே நிரப்பிக் கொண்டிருக்கும் என்பது சாதாரண விஷயமா என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோரின் இயக்கங்களையும் குருக்களையார் திடுமென வந்து களைத்தார். என்னப்பா, ஆரம்பிக்கலாம் இல்லையா என்று நீட்டி முழங்கிக் கொண்டே வந்தார் அவர். எல்லார் பார்வையும் வாயில் பக்கம் திரும்பியது. பெரியண்ணன் அவர் பக்கம் திரும்பி, ஓ ஆரம்பிக்கலாம் மாமா, எல்லாம் ரெடியாயிருக்கு என்று சொல்லி நடுக்கூடத்தில் ஒரு பலகையை போட்டார். சில நிமிடங்களுக்குள் அந்த இடத்தில் சடங்குகளுக்கு தேவையான பொருட்கள் வைக்கப்பட்டன. 3 பேரும் உட்காருங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே பலகையில் உட்கார்ந்தார் குருக்களையர். தற்பை புள்ளை பீய்த்து ஹோமகுண்டத்தை சுற்றி வைத்தார். முன்னால் இருந்த 3 பேருக்கும் காலுக்கடியில் போட்டுக்கோ என்று சொல்லி 2 புள்ளை கொடுத்தார். இலையில் கிண்ணங்கள் செய்து கொண்டே பேசினார் அவர். இன்னைக்கு அப்பா இறந்து போன 11ஆம் நாள். சவண்டி, அதாவது பிரேத ரூபத்தில் உலாவி கொண்டிருக்கின்ற அப்பாவோட ஆவிக்கு அன்னம் படைச்சி ஹோமம் பண்ணி பிதுர் ரூபத்துக்கு மாத்துறதுக்கு நாளைக்கு அந்த பிதுர் ரூபத்தை தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட பிதர்களோட சேர்க்கணும். ஆக அப்பா தங்களோட மூதாதையர்களோட சங்கமம் ஆயிட்டார்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பிராமணாளுக்கு அப்பாவோட பிரேதமா பாவிச்சு சாதம் போடணும். நாளைக்கு 3 பேர், அப்பாக்கு, தாத்தாக்கு, கொள்ளு தாத்தாக்கு. இதுதான் சவண்டி என்று சடங்கை விளக்க விட்டு, என்னப்பா அவன் வந்தானா என்று கேட்டார் அத்தானிடம். அவர் கேட்டது சவண்டி கொத்தானை, அதாவது பிரேதமாக பாவிக்கின்றவனை. வந்தாச்சு என்றார் அத்தான். குளிச்சு தெளிச்சு எல்லாம் பண்ணினானா என்று கேட்டார். ஓ ஆச்சி என்று சொன்னான். ஏன்னா நமக்கு முன்னால செஞ்சாதான் திருப்தி. ஆத்துல குளிச்சுட்டு வானா குளிக்காமலேயே குளிச்சேம்பான். யாரு கண்டது? சிரித்து கொண்டே சொன்னார் குருக்களையர். இது கேட்டு ஹாலில் இருந்த அனைவரும் சிரித்தார்கள். ரகு மட்டும் அமைதியுடன் இந்த நிகழ்ச்சிகளை கவனித்த வண்ணம் இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவனுக்கு கொல்லைப்புறம் கிணற்றடியில் நின்று கொண்டிருந்தவன் நினைவுக்கு வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு துண்டை கட்டிக்கொண்டு ஈர வேட்டியை கைகளால் உயர்த்தி பிடித்து காய வைத்து கொண்டிருந்தான் சவண்டி கொத்தான். அவனுடைய உடை என்று சொல்லிக்கொள்ள அவனிடம் இருந்தது அந்த வேட்டியும் துண்டும் மட்டுமே. 2 மாதங்களுக்கு முன்பு இப்படிதான் ஒரு வீட்டில் சவண்டி சாப்பிட்ட போது வைத்து கொடுத்தது. வேட்டியை காய வைத்தபடி அப்பாவியாக விழித்தபடி நின்று கொண்டிருந்தான் அவன். பிரதர்ஷிய கிருஷ்ணமூர்த்தி ஸ்மானம் என்று அந்த மந்திரத்துடன் ஹோமத்தை முடித்து கொண்டார். பின்பு, சரிப்பா அவனை வர சொல்லுங்கோ என்றார் குருக்களையர். சற்றைக்கெல்லாம் வந்தான் அவன். ஒரு வாழை இலையில் அவனை உட்கார வைத்தார்கள். இன்னொரு பெரிய இலையை அவன் முன்னால் வைத்தார்கள். டம்ளரில் தண்ணீர் வைத்தார்கள். குடும்பத்தின் ஆண் வாரிசுகளும் அவர்களின் மனைவிமார்களும் அவனை 3 முறை வலம் வந்து நமஸ்கரித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். என்று அவன் கையில் 3 ஸ்பூன் தண்ணீர் விட்டார் பெரியண்ணன். கிருஷ்ணமூர்த்தி அப்பா பெயர். என்னப்பா, பார்த்து நிதானமா சாப்பிடு, என்ன பார்த்து கேட்டு பரிமாறுமுங்கோமா என்றார் குருக்களையர். கண்களை மட்டும் உயர்த்தி பார்த்தான் சவண்டை கொத்தான். கூனி குறுகி போயிருந்த அவனது தேகமும் சர்க்கஸ்காரனுக்கு அவன் குச்சியை காட்டி செய்யும் அதட்டலுக்கு பணியும் விலங்கு போல அமைதியாக என்ன செய்யணுமோ சொல்லுங்கோ செய்யறேன் என்கின்ற வண்ணம் இருந்தது. அவன் இருந்தான். சித்தப்பாவுக்கு அவன் முன்னால் போய், எது வேணுமோ கேட்டு திருப்தியா சாப்பிடுப்பா, உன் திருப்தி தான் எங்க திருப்தி என்று சொன்னார். இதை கண்ட குருக்களையர்
போறோம், இப்படி வாங்கோ. சும்மா பலவந்தப்படுத்தக்கூடாது. அவன் நிறைய சாப்பிட்டா நமக்கு திருப்தி தான், ஆனா அவன் வயிற்றுல இடம் வேண்டாமா என்று சொல்லி அசட்டு சிரிப்புடன், இப்படித்தான் என்னாச்சு தெரியுமா, கோவில் வீதி அம்மாஞ்சி வீட்டில் அவ தாத்தாவுக்கு சவண்டி சாப்பிட்றவனுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் கொஞ்சம்னு நச்சுண்டே இருந்தான் அம்மாஞ்சி. பொறுத்து பொறுத்து பார்த்தான் இவன். கடைசியில் பாதியோடு எழுந்து போயிட்டான். கெக்க என்று சிரித்தார். எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அது மாதிரி எத்தனை முடியுமோ அத்தனை தான் முடியும். சிரிப்பலை ஓய்ந்தது. சவண்டி கொத்தான் கண்களை மட்டும் உயர்த்தி அவர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு எச்சிலை விழுங்கினான் என்று தான் சொல்ல வேண்டும். ரகுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருத்தனை சாப்பிடவும் உட்கார வைத்து அவனுக்கு முன்னாளிலேயே அவனை சார்ந்தவனை இப்படி பேசி சிரிக்கவும் வேணுமா என்று தோன்றியது. ரகுவின் மனதில் மீண்டும் கொல்லைப்புறம் அந்த சவண்டி பிராமணன் சொன்ன வார்த்தைகள் காதுகளில் கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும். 25 வயது தானே ஒத்த வாலிபனின் நிலைதான் எத்தனை அலங்கோலம்! எப்படியெல்லாம் படுத்துகிறது இந்த சமூகம் அவனை. சார், நான் பியூசி படிச்சிருக்கேன். அப்பாவுக்கு சமையல் வேலை, அம்மா இல்லை, போயிட்டா. எனக்கு 3 தங்கச்சிங்க. 4 வருஷமாக வேலை கிடக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பிரயோஜனப்படலை. கடைசியில் அப்பா தற்காலிகத்துக்கு இதுக்கு போன்னு அனுப்பினான். இதுவும் இப்போ ஒரு வருஷமாச்சு. வேற எங்கேயும் முயற்சி பண்ண பெரிய ஹோட்டல் மாதிரி எங்கேயாச்சும் போனால் ஏஜெண்டுகளை விட மாட்டேங்கிறாங்க. ஏஜெண்டா? ரகு குறுக்கிட்டான். ஆமாம், உங்கள் குருக்கள் மாதிரி அவாதான் வந்து சொல்லுவா, இன்ன தேதிக்கு இன்ன வீட்டுக்கு வான்னு. இந்த தொழிலுக்கு யாரும் சட்டுன்னு வரமாட்டா. அதனால் எங்கேயாவது வேலை கிடைச்சி போனாலும் இவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசி வேலையை போக்கிடுவாங்க. ஒன்றுமே புரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்கு என்று சொன்னான். உங்களுக்கு இதில் என்ன கிடைக்கும் என்று கேட்டான். எங்களுக்குன்னு 50 75 உங்கள்கிட்ட வாங்கிக்கிண்டு எங்ககிட்ட 15 20 தருவா. தவிர வேட்டி துண்டு தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு 2 3 சேர்த்து கொடுப்பா. அது யாரு அவங்களுக்கு வேண்டியவா? வேற வேலைக்கு போக முடியாதுன்ற நிலையில இருக்கிறவா, வயசானவா, ஏஜெண்டுகள்கிட்ட மற்றவாளை பற்றி சொல்லி 2 காசு கொடுப்பாக்க ஆசையுள்ளவா. என்ன சார் வாழ்க்கை? எப்போ பிணம் விழவுன்னு பார்க்குற வாழ்க்கை. மலையா தங்கச்சிங்க. கரகரப்பான ஆனால் அமைதியான குரலில் அவன் பேச்சு இன்னமும் எதிரொலித்தது. கிணற்றுக்குள்ளிலிருந்து வருகின்ற குரல், பயந்து வரும் குரல். தப்பி தவறி கூட நான் சொன்னதை வெளியில் விட்டுடாதீங்கோ சார். அனுபவத்தோடு கேட்டேன். என்னை பார்த்த கொஞ்சம் இறக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏஜெண்டுக்கு காதுக்கு போனால் அவ்வளவுதான். நினைவலை அருந்தது. சுற்றிலும் அமைதி. சாப்பிடுபவனையே பார்த்து கொண்டிருக்கின்ற கண்கள். வெளியில் குழந்தைகளின் எரிச்சல். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மற்றொருவரை சார்ந்தே நிற்க வேண்டும், முடியும் என்பதை போல சுவரில் நாட்காட்டிகள், சுவர்கடிகாரம், இத்தியாதி. கேட்கலாமா வேண்டாமா என்கின்ற தோணியில் சவண்டி கொத்தானிடம் கேட்டார் பெரியண்ணன். உனக்கு என்ன ஊருப்பா? அவ்வளவுதான். எங்கிருந்துதான் வந்ததோ அந்த அவசரம். குருக்களையர் பரபரப்புடன், அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது என்று பெரியண்ணனை தடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மட்டுமல்ல, எல்லோரும் குருக்களையரை பார்த்தார்கள். நிதானமாக சொன்னார் அவர். ஏன்னு கேட்டா, வந்திருக்கிறது யாரு என்னன்றது நமக்கு தெரியாது பாருங்கோ. தூரத்து சொந்தமாக கூட இருக்கலாம். ஒருக்கா என்னாச்சு, அம்பியோட அப்பா செத்து போனப்ப சவண்டிக்கு வந்திருந்தவங்க கிட்ட பேச்சு கொடுக்க போய் சுற்றி பார்த்தா செத்து போனவரோட அத்தை பையன். ரொம்ப நாளாக அவளுக்குள்ள டச் இல்லை போல இருக்கு. அவள் தூரமாக போயிட்டா, போக்குவரத்து இல்லை. கதை கெட்டுடுதா. அப்புறம் என்ன செய்யறது? ஒன்றும் வழி இல்லை. இவாளுக்கும் சங்கடம், அவனுக்கும் சங்கடம். வேற வழி இல்லாமல் அவன் சாப்பிட்டு போனான். இத்தனைக்கும் தீட்டு காக்க வேண்டியவன். அது மாதிரி நமக்கு எதுக்கு சொல்லுங்க பாருங்க. என்னென்ற விசாரமெல்லாம் நமக்கு காரியமாகணும், அவ்வளவுதான் என நீட்டி முழக்கினார். ஆமாமா, அதெல்லாம் வாஸ்தவந்தான் என்றார் சித்தப்பா. பெரியண்ணனும் சின்னண்ணனும் சிரித்தார்கள், சப்தமின்றி பல்லை கட்டி கொண்டு. சின்னண்ணன் தனக்கே உரிய பாணியில் தலையாட்டி கொண்டே சொன்னான், புண்ணியம் உண்டு, இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணுமே, புண்ணியம் உண்டு என்று சொன்னார். மீண்டும் அங்கே அமைதி. ஒரு வழியாக அவன் சாப்பிட்டு முடித்தான்.
அவன் கையில் 3 ஸ்பூன் தண்ணீர் விட்டார் பெரியண்ணன். அவன் அதை குடித்துவிட்டு கை கழுவி விட்டு மீண்டும் அந்த இலையில் வந்து அமர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். குருக்களையர் ஒரு தட்டில் வேட்டி துண்டும் ஏதோ பணமும் எண்ணி வைத்தார். வெற்றிலை பாக்கும் வைத்து பெரியண்ணனை அவனிடம் கொடுக்க சொன்னார். மறுபடியும் பிரதஸ்ய கிருஷ்ணமூர்த்தி என்று ஒரு மந்திரத்தை சொன்னார். குடும்பத்தினர் 3 முறை அவனை வலம் வந்து நமஸ்கரித்தார்கள். எங்கப்பா எல்லாம் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க, அவன் போறதை யாரும் பார்க்கக்கூடாது, நாகு வழியில யாரையும் நிற்க வேண்டாம்னு சொல்லு. குருக்களையரின் சொல்லின்படி டக்கென்று எல்லாம் நடந்தது. நாகுதான் அத்தான். சரிப்பா, போயிட்டு வா, நாளைக்கு வா, சொன்னவாளை வர சொல்லு. என்ன திருப்தி தானே? குருக்களையரின் குரல் மட்டும் அவர்களுக்கு கேட்டது. சவண்டி கொத்தான் தலையை ஆட்டி இருக்க வேண்டும். இல்லையென்றால் திருதிருவென வெடித்தபடி குருக்களையரை பார்த்திருக்க வேண்டும். அவன் குரலை கேட்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் எப்படி தலையாட்டியிருப்பான்? துணி, வெற்றிலை பாக்கு இதையெல்லாம் 2 கைகளிலும் பிடித்து கழுத்துக்கிட்ட கொண்டு போய் கும்பிடும் பாவனையில் குனிந்து தலையை ஆட்டியிருப்பானா? திரும்பிக்கோங்கப்பா என்ற குருக்களையரின் குரல் கேட்டதும் திரும்பினார்கள். ரகுவுக்கு மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது அது என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை கெஞ்சலாக கேட்டான் அவன். இதுக்கு மேலையும் இரங்கல் தோணி என்று ஒன்று உண்டா? வாழ்க்கையில் பட்ட அவஸ்தை புழுவாக நெளிஞ்சு உடம்பை குறுக்கி எத்தனை பாடுபட்டு சொன்னான் அவன். சார், உங்களை பார்த்தா நல்ல வாளா தெரியறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்கேயாச்சும் ஒரு கம்பெனியில் கூட்டுற வேலை கிடைச்சாலும் போதும். ஏஜென்ட்டுகள் அங்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுன்னு நம்பிக்கை, கெடுக்க முடியாதுன்னு நம்பிக்கை. முதல்லையே அவன் விலாசத்தை வாங்கி வைத்திருக்கலாம் தான். அப்படி ஆகும் என்று யாருக்கு தெரியும்? அநேகமாக. ஏன் மாமா, நாளைக்கும் இன்னைக்கு வந்தவர் வருவாரா? எண்ணத்தின் வெளிப்பாடாய் கேள்வி முளைத்தது குருக்களையரிடம். யாரு, அவனா? கூடாது. முதனா வந்தவா மறுநா வரக்கூடாது. ஐயோ என்றாகிவிட்டது. சடங்கு முடிந்து வெளியே போய் பார்த்தான். இல்லை, அவன் போய்விட்டான். இப்படியாக இன்றைய நாள் சடங்கு முடிந்தது. மதியம் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கூடத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாளைய சடங்குகளுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர் சிலர். பெரியண்ணனும் பெரியண்ணியும் ஒரு மூலையிலும் சின்னண்ணனும் சின்னண்ணியும் இன்னொரு மூலையிலும் உட்கார்ந்து இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிலக்கடலையை சுத்தம் செய்தபடி மாமி, சித்தி என்னும் அக்காமார்கள் குழந்தைகள் அந்த பெரிய கூடத்தை வட்டமிட்டு விளையாடி கொண்டிருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தப்பா அத்தப்பா என்று சின்னண்ணன் குழந்தை ரகுவின் கால்களை வட்டமிட்டபடி. எனக்கு இதெல்லாம் ஒன்று வேண்டாம் என்கின்ற பாவனையில் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும். சித்திதான் முதலில் பேசினது. பிரேத சோத்த தின்னு தின்னு மூஞ்சி பிரேத மாதிரியே ஆயிடுத்து அவனுக்கு. இதை கேட்டு ஹா 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 என்று சிரித்தாள் அவள் பெண். சில பெண்டிர் புண்டகைத்தார்கள். இந்த காலத்திலையும் இதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறதே, இதுவே பெரிய விஷயம். பெரியண்ணன் பேச சின்னண்ணன் குறுக்கிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம், எல்லோரும் ப்ரெஸ்டீஜ் பார்த்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகிறது என்றான் அவன். வேலைக்கு போய் பெஞ்சு வணக்காம உட்கார்ந்து திங்கணும்னு நினைக்கிறதுகள் இந்த தொழிலுக்கு தான் வரும். சித்தியின் இந்த கண்டுபிடிப்புக்காக இன்னொரு முறை சிரித்தாள் அவள் பெண். வேலை கிடைக்காம எத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் இவன் இதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? சித்தியிடம் கடிந்து கொண்டான் ரகு. ஆக இறந்து போனவரோட ஸ்தானத்தில் வச்சு சோறு போடுறோன்னு பேரு பண்ணுற ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குற நிஜமான மரியாதை இதுதான் இல்லையா? அவன் வார்த்தையில் வெட்கி போனாள் சித்தி. மெச்சு கொட்டினாள் சின்னண்ணன். புண்ணியம் உண்டு, இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணுமே, புண்ணியம் உண்டு என்றான் அவன். ரகு மெதுவாக கேட்டான். புண்ணியம் உண்டா? ஒன்று செய்வோமா? நானும் நீயும் வேலையை விட்டுட்டு இந்த தொழிலில் இறங்கிடலாமா? புண்ணியம் கிடைக்குமே. அது என்ன சாதாரண சமாச்சாரமா? சின்னண்ணன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான் என்றான்.